ஸோ நான் அந்த சென்டர் 3 கார்பன் இருக்கு, 3 கார்பன்ல எந்த கார்பன்ல நான் இருந்து பார்த்தா மற்ற ரெண்டும் சேமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நடு கார்பன். அதனால தான் நான் அதை ஐசோன்னு சொல்றேன். ஐசோ ஐசோ அப்ப நடு கார்பன்ல தான் சிஎல் அட்டாச் ஆயிருக்கு. ஐசோ மொத்த கார்பன் 3 ப்ரொபைல். அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா நடு பொசிஷன் ஐசோ பொசிஷன் தான் குளோரைட் இருக்கு. ஐசோ ப்ரொபைல் குளோரைடு ஸோ நடு பொசிஷன் அங்க வரும். இப்போ இது எப்படி பாக்குறது? ஐசோ பியூட்டைல் எப்படி சொல்றேன், இந்த இடத்துல இருந்து நான் பாக்குறேன். குளோரின் அட்டாச் இருக்க இடத்துல இருந்து பாக்குறேன். குளோரின் தனியா இருக்கிறத பார்க்காதீங்க, குளோரின் அட்டாச் இருக்க இடத்துல இருந்து பாக்குறேன். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இடத்துல ஒரே மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐசோ தான். ஆனா எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. பியூட்டைல் ஐசோ பியூட்டைல் குளோரைடு. மேல இருக்கிறது N அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணும்போது லீனியரா இருக்கலாம், அந்த ஹாலஜன் டெர்மினல்ல ஆட் ஆயிருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மாலிகுல்ஸ் வந்து லீனியரா இருக்கும். இதெல்லாம் காமன் நேம்ல முக்கியமான ஏரியா. ஸோ என் ப்ரோபைல் குளோரைடு, என் பியூட்டைல் குளோரைடு, எஸ் என் பியூட்டைல் குளோரைடு. இதுல வந்து ஐசோ ப்ரோபைல் குளோரைடு, ஐசோ பியூட்டைல் குளோரைடு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மாலிகுல் எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி இதுல ஒரு சிஎல் இருக்கா. இப்ப இது ஐசோன்னு சொல்ல முடியுமா? சிஎல் உட்கார்ந்துருக்க கார்பன்ல இருந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. இந்த பக்கம் 2 கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி நேம் கொடுக்குறான் அப்படின்னா இது செகண்டரி கார்பன். ஐசோன்லாம் சொல்ல முடியல, என்னன்னு சொல்ல முடியல, டெர்மினல் கிடையாது, ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டேன். அப்ப செகண்டரி கார்பன்ல இருக்கு செக் பியூட்டைல், செகண்டரி பியூட்டைல் குளோரைடு, செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டேர்ம் இருக்கு, CH3 இது எல்லாத்துக்கும் ஐயூபேக் நேம் வேற, காமன் நேம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி நேம் சொல்றது? இப்போ என் சொல்ல முடியாது, லீனியரா இல்ல. அடுத்து ஐசோலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. செகண்டரின்னு சொல்ல முடியாது. செகண்டரி. அப்ப இது டெர்சரி கார்பன். இந்த கார்பன் டெர்சரி கார்பன். அப்ப இது பேர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெர்ட் டெர்ட் டெர்சரி டெர்ட். பியூட்டைல் மொத்தம் 4 கார்பன், நடுவுல சுத்தி 3. டெர்சரி பியூட்டைல் குளோரைடு. காமன் நேம் என்டையர்லி டிஃப்ரெண்ட், நாட் லைக் ஐயூபேக் நேம். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இதுல பிரைமரி செகண்டரின்னு வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ என் பியூட்டைலும் பிரைமரி தான், இவனும் பிரைமரி தான். இதுக்குள்ள வந்து நீங்க இந்த பிரைமரி செகண்டரியை வச்சு மட்டும் நேம் எழுதலாம்னு மட்டும் கனவு காணாதீங்க. இப்போ இது எப்படி பேர் சொல்றது? பிரைமரியில தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்ப பிரைமரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. வேற என்ன? குவார்டினரி கார்பன் இருக்கிற ஒரு மாலிகுல். பிரைமரி, டெர்சரி, செகண்டரி, குவார்டினரி. குவார்டினரி மாலிகுல். அப்போ இது எப்படி சொல்லலாம்? குவார்டினரி கார்பன் இருக்கு, அதை நியோ அப்படின்னு சொல்றோம். நியோ நிறைய ஃபேன் கம்பெனில நியோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சென்ட் எல்லா இடத்துலயுமே நியோங்கிற வார்த்தை இருக்கும். மேட்ரிக்ஸ்ங்கிற படத்துல ஹீரோ பேர் நியோ. ஸோ நியோ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னா பென்டைல், நியோ பென்டைல் குளோரைட். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நியோ அப்படின்னா நாலு நாலு மூளை சொல்றதா. அப்ப 4 மூளை நியோ பென்டைல் மொத்தம் 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் இருக்கு, அதுல ஒரு கார்பன் நியோ கார்பன், குவார்டினரி கார்பன். அப்போ மத்ததெல்லாம் CH3 ஒரே ஒரு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. அந்த குளோரின் ஏதாவது ஒரு கார்பன், கண்டிப்பா நடு கார்பன் கிடையாது. வேலன்சி 4 முடிஞ்சு போச்சு. அப்ப சைட்ல இருக்க ஏதோ ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கா. அவ்வளவுதான். இதான் நியோ பென்டைல் குளோரைன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இது எல்லாமே காமன் நேம்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஐயூ பேக் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஐயூ பேக் வந்து இதோட முடிச்சுக்கோம், நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதோட நிப்பாட்டிப்போம். இதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்து முக்கியமான கான்செப்ட் போறோம். ஸோ கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்தி வந்து உட்காந்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். குட் நைட்.